அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 446வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 446 நாளும் தாக்கு பிடிக்கின்ற அந்த போராளிகளை வையமே வியந்து பாராட்டுகின்றது. நேற்றைய நிகழ்வுகளில் முக்கியமான இடத்தை வைப்பது மீண்டும் ஹூத்திஸ்தான். ஹூத்திஸுடைய தாக்குதல்கள் 5 வகையாக நடந்திருக்கின்றன. பாலஸ்தீன் 2 என்ற மிசிலை வைத்துத்தான் அவர்கள் சாதாரணமாக தாக்குதலை நடத்துவார்கள். நேற்று நாங்கள் அதில் ஒரு புது வகையை கொண்டு வந்து தாக்குதலை நடத்தினோம் என்று சொல்லுகிறார்கள். முதலில் யாஃபாவில் உள்ள டெல்லவிவுக்கு பக்கத்தில் உள்ள யாஃபாவில் இருந்த மிலிட்டரி சைட்டுகளை தாக்கியிருக்கிறார்கள். அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவ சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஸ்ரேலி மிலிட்டரி வந்து தாக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது அஸ்கலானிலும் நேற்றும் தாக்குதல் நடத்தினார்கள், இன்றும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து சைரோன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது. சென்ட்ரல் இஸ்ரேலில் மலமல என்று 2 தாக்குதலை நடத்தியதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற இஸ்ரேலிய ஊடகம் மக்கள் தங்களுடைய படுக்கையில் இருந்து எழுந்து குதித்து கையில் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு ஓடினார்கள் பதுங்குமிடங்களுக்கு என்று பதிவிட்டுவிட்டு எ மைட்டி அட்டாக், மிகவும் பலம் பொருந்திய ஒரு தாக்குதல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் 30 லட்சம் பேர் பதுங்குமிடங்களை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். அவர்களில் பலர் இடையில் ஏற்பட்ட அந்த நெரிசலில் காயமுட்டு இருக்கிறார்கள். அதை அவர்கள் வழக்கமாக அவர்களுடைய பிணங்களை பொறுக்கின்ற அல்லது காயம்பட்டவர்களை அழைத்து செல்கின்ற மெகா டேவிட் டோம் என்ற ஆம்புலன்ஸ் சர்வீஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இப்படி நேற்று மொத்த இஸ்ரேலையும், மத்திய இஸ்ரேல், டெல்லவிவ், அஸ்கலான் என்ற இடங்களை அல்லோல கல்லோலப்படுத்தி இருக்கிறது நமது யமனு தாக்குதல்கள். யமனுடைய தொடர்ந்த தாக்குதல்கள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவர்கள் ஒரு இஸ்ரேலில் இன்னும் எந்தெந்த இடத்தை தாக்குவது என்றொரு லிஸ்ட்டை, ஒரு பட்டியலை தயார் செய்து இருக்கிறார்கள். இஸ்ரேலின் தன் பங்குக்கு நாங்கள் எங்கெங்கே யமனை தாக்கப் போகிறோம் என்ற ஒரு பட்டியலை தயாரித்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது. இப்படி அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸுகளுக்கும் கையில் கிட்டாத அளவுக்கு நேற்று நிறைய காயம்பட்டு இருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய சம்பவம் அந்த 30 லட்சம் பேர் பதுங்குமிடங்களை நோக்கி பாய்ந்தது தான். அடுத்து அப்படியே நாம் காசாவுக்கு வருவோம் என்று சொன்னால் நுஸ்ரத் கேம்பு, அடுத்தது இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல், அடுத்தது அல் அத்வான் ஹாஸ்பிட்டல். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 நாளாக அத்வான் ஹாஸ்பிட்டலை தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன ஆஸ்பத்திரியா அல்லது ஒரு பெரிய சாம்ராஜ்யமா என்று என்ன தோன்றுகிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்டென்சிவ் கேர் யூனிட் வரைக்கும் அழிச்சாச்சு. எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுற ஜெனரேட்டர் வரைக்கும் சப்ளை பண்ணுற சேனல்களும், அடுத்து ஜெனரேட்டர்களையும் அழிச்சாச்சு. அடுத்தது ஆக்சிஜன் உருவாகக்கூடிய அல்லது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடத்த அழிச்சாச்சு. ஃபியூவல் டேங்க்ஸ், அதாவது எரிபொருட்களை கொண்டு, எரிபொருட்கள் வருவதே இல்லை, மிக குறைவாகத்தான் வருகிறது. அதை வைத்து அங்குள்ள மருத்துவர்கள் நல்ல சிகிச்சை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அழித்த பிறகு நேற்றும் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலை தான் திரும்ப சுற்றி வந்து தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் குழந்தைகளையும் அப்பாவிகளையும் வேண்டுமென்றே குறிவைத்து கொலை செய்கிறார்கள் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறது. நேற்று 22 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஒரு 30 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். மொத்தம் ஷஹீதானவர்கள் 45,361, காயம்பட்டவர்கள் 1,07,803 பேர். இதில் பலர் ஆம்பிடேஷனுக்காக இந்த இடையிலையும் ரஃபா வழியாக எகிப்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்று சிகிச்சைகளை பெறுகிறார்கள். பெரும்பகுதியினர் மலேசியா வருகிறார்கள். அடுத்தது நார்தன் காசாவில் நேற்று ஹமாஸ் போராளிகள் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு மெர்காவா டேங்கும், அதற்கு பின்னாலே வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரும், இஸ்ரேலிய இராணுவத்தினரை அள்ளி கொண்டு வந்த
ஒரு ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்மர்ட் பர்சனல் கேரியரும் தாக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து இவிஓ மேக்ஸ் என்றொரு விமானம், இதை வேவு பார்க்கும் விமானம் என்று சொல்லுகிறார்கள். அதை அப்படியே சுட்டு கையில் எடுத்து அதற்குள்ளால் என்ன இருந்தது என்பதை போராளிகள் ஆய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி குவாட்காப்டர் என்று சொல்லக்கூடிய இதையும் SAM-7 மிசில் வைத்து தாக்கினோம், அதுவும் கீழே விழுந்தது, அதையும் ஆய்வுக்கு உட்படுத்தி வருகிறோம். இவையெல்லாம் வேவு பார்க்கும் ட்ரோன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் அது அப்பாச்சி ஹெலிகாப்டர் குறிவைத்து தாக்குகின்ற ஒரு ஹெலிகாப்டர், அதையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு அல்குட்ஸ் தங்களுடைய பங்குக்கு நெட்சாரிமை தாக்கி இருக்கிறார்கள். அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். அவர்களை துரத்தி சுட்டு இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்த ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது ஆயுதங்களை கைப்பற்றுவதில் போராளிகள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அதே போல பெய்த் ஹானூன்லையும் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் உள்ளே பூந்திருக்கிறது. அவர்களையும் அந்த ஸ்னேக் ஹண்டிங்னு சொல்ல மாதிரி பாம்புகளை துரத்தி அடிக்கிறோம் என்று அவர்களையும் அழித்து இருக்கிறார்கள். மொத்தம் ஒரு 100 பேருக்கு மேல் நேற்று ஜபாலியாவிலும் பெய்த் ஹானூன்லையும் நெட்சாரி மேக்சிஸ்லையும் அவர்கள் மடிந்திருக்கிறார்கள். 2 வேவு பார்க்கும் விமானங்கள் முழுதாக அவர்களுடைய கைகளிலே கிடைத்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து எங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆம்புஷ் பண்ணினோம் ரஃபாவுக்கு போகும் வழியில். அதில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அத்தனை பேரும் அழிந்தார்கள். ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை புறக்கி செல்வதை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்கு பாலஸ்தீன் அதாரிட்டி, மேற்கரையில் பாலஸ்தீன் அதாரிட்டி தான் மிகப்பெரிய குழப்பங்களை செய்து கொண்டு இருந்தது. 2 நாள் கொடுத்த அடியில் அவனை காணாமல் போயிட்டான். அப்புறம் ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து நூர் சம்ஸ் ஏரியாவில் பெத்லஹேமில் ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து இஸ்ரேலிய இராணுவ முகாமுக்குள்ளால் மோதி இருக்கிறார்கள். ஒருவர் கொஞ்சம் சீரியஸாக காயம்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த காரை அவர்களால் தடுக்க முடியவில்லை. வேறு ஏதோ ஒரு இளைஞனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனும் அதில் சம்மந்தம் உள்ளவன், அவனை நாங்கள் விசாரித்த பிறகு அது வேணும்னே செய்ததில்லை, அது ஒரு ஆக்சிடெண்ட் தான் என்று அறிவித்து அதை மூழ்கி விட்டார்கள். அதன் பிறகு அல் குட்ஸும் அல் காசம் பிரிகேட்ஸும் நேற்று ஒரு 3 வகையான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதில் துக்காராமுடைய கமாண்டரை குறிவைத்து தாக்கியிருக்காங்க, அவர் இறந்திருக்காரு. அதே மாதிரி பெத்லஹேம் ஜெனின் கமாண்டரை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். அந்த பெத்லஹேம் கமாண்டரும் அழிந்திருக்கிறார். இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய மேற்கரை கோஆர்டினேட்டட் கமாண்டர்னு சொல்லக்கூடியவரையும் தாக்கியிருக்கிறாங்க. இப்படி குறிவைத்து நேற்று 3 பேரை தாக்கியிருக்கிறார்கள். 3 பேரும் பலியாகி இருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் பாலஸ்தீன் அதாரிட்டி கம்ப்ளீட்டாக ஒதுங்கிட்டாங்க பட்ட அடியில் என்பது. அதனால் அந்த சகோதர சண்டையில் நின்று போனது. அது பிறகு நூர் சம்ஸ் கேம்புன்னு ஒன்று, அதுவும் ஒரு அகதிகள் முகாம்தான். அதில் இஸ்ரேலிய மிலிட்ரி முதல்ல வந்து கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. பிறகு அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் அல் காசம் பிரிகேட்ஸும் அவங்கள வழியில் ப்ரிப்பேர்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நாங்கள் தயாரித்து வைத்திருந்த அந்த வெடிபொருட்களால் தாக்கினோம். அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அத்தனை பேரும் அழிந்தார்கள். அதன் பிறகு ஒரு காரில் ஏற்றி சென்ற பாலஸ்தீன முஸ்லீம்கள் 7 பேரும் காயம்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் காலதாமதம் ஏற்பட்டது. ஆனால் ரொம்ப லேட்டாக தான் கொண்டு போனார்கள். அதில் ஓரிருவர் இறந்திருக்க முடியும் என்றும் சொல்லுகிறார்கள். இப்படி நேற்று மேற்கரையிலும் மிகப்பெரியதொரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அடுத்தது நாம் சிரியாவுக்கு வந்தால், சிரியாவில் சூசான் என்ற இடத்தில் எல்லா வில்லேஜையும் சேர்ந்தவங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் இருந்து இஸ்ரேல் சற்று பின்வாங்கி இருக்கிறது. ஆனால் நேற்று அந்த கூட்டத்தின் மீது சுட்டு இருக்கிறார்கள். அதை இன்றைக்கு வருகின்ற செய்திகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மினி அட்டாமிக் பாம்பை, அதாவது குறைந்த சக்தி உள்ள அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் பலர் சஃபகேஷன் என்று சொல்லக்கூடிய மூச்சு திணறி கீழே விழுந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதனிடையே இந்த சிரியாவில் உள்ள பல்வேறு போராளிகள் குழுக்களும் ஒன்றிணைந்திருக்கின்றன. நிச்சயமாக நடக்கின்ற அநியாயத்தை பார்க்கும்போது அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக திரும்புவார்கள் என்று பத்திரிகைகளும் இராணுவ நோக்கர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.